வணக்கம் சார். வணக்கம். நேற்று விஜய் அவர்கள் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவரா லோயலாமணி அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வாழ்த்து தெரிவிச்சு FB-லையும் ஒரு ட்விட் பதிவு பண்ணியிருக்கீங்க. எப்படி பாக்குறீங்க இந்த நியமனத்தை? எனக்கு உள்ளபடியே அண்ணன் லயோலாமணி அவர்களை தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக திரு விஜய் அவர்கள் ஒரு நியமனம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் ஒரு அதிகாரத்தில் போய் உட்காரும்பொழுது பார்க்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இதில் என்னென்னா சில பேர் நெகட்டிவாலாம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்னா இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, இவர் என்ன பெரிய கல்விமானா, சரி ரைட் ஓகே லயோலாமணி மிகப்பெரிய கல்விமான் இல்லைன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி கூட இருக்கட்டும், அப்புறம் வர அவர் என்ன படிச்சிருக்காரு சொல்லிட்டு யாரெல்லாம் நியமனம் பண்ணாங்க கல்விமானா சொல்லி லிஸ்ட் ஒன்று பார்க்கலாமா? சுலோச்சனா சம்பத், லியாகத் அலிகான், மார்கபந்து, கோடம்பாக்கம் குமார் 4ஆம் பட்சம்னு நினைக்கிறேன், KC வீரமணி, பெஞ்சமின், வளர்மதி, தங்கமுத்து, திண்டுக்கல் லியோனி. நீங்கள் முன்னாடி இருந்த திண்டுக்கல் லியோனி பார்த்தீங்கன்னா அவர் வாத்தியார்லாம் சொல்லுவாங்க. சரி வாத்தியார்னா நியமனம் பண்ணிடலாமா? வாத்தியார்னா மிகப்பெரிய கல்விமானா? கிட்டத்தட்ட 25 வருஷமா பசங்களுக்கு ஸ்கூல் எடுத்தது சரி, பாடம் நடத்துறது, இது எல்லாத்தையும் ஒரு அனுபவங்கள் இருக்குல்ல அவருக்கு. அப்பனா பேராசிரியர் போட்டால் இன்னும் அனுபவம் இருக்குமே. அதாவது நீங்க இப்போ அரசியலுக்கு CM ஆகணும்னா இந்த படிப்பு படிச்சா தான் CM ஆகணும் அப்படின்றதும் கிடையாது. மினிஸ்டர் ஆகணும்னா இந்த படிப்பு படிச்சா CM ஆகும் மினிஸ்டர் ஆகலாம் கிடையாது. அவர்களை வழிநடத்துவதற்காக IAS ஆஃபீஸர்லாம் இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறது என்பது அரசு அதிகாரிகள் தான். ஆர்டர் கொடுக்கறது தான் CM இருப்பாங்க, மினிஸ்டர் பண்ண தவிர அதை ரன் பண்ணக்கூடிய அதிகாரிகள் தான். இப்போ நான் சொன்னால இவங்கெல்லாம் மிகப்பெரிய கல்விமான்களா? கோடம்பாக்கம் குமார்ன்றவர்கள் 4ஆம் படித்தாருன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக போயான்னு சொல்லிட்டு தெரியல. சரி வளர்மதி அவங்க இருந்தாங்க, முன்னாள் அதிமுக அமைச்சர், அப்போ அவங்க மிகப்பெரிய கல்விமானா? சரி லியோனின்னா கல்விமானு. லியோனி முழுக்க அவருடைய பட்டிமன்றம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுபூர்வமாலாம் இருக்காது, ஒரு இன்டலெக்சுவலாலாம் இருக்காது. சும்மா ஊரு கதையை பேசிக்கின்னு இந்த இரட்டை அர்த்தங்கள் பேசுறது, பட்டிமன்றத்தில் இரட்டை அர்த்தங்கள்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி பேசிட்டுலாம் இருக்கக்கூடியவங்க தான் அவர். இப்போது இவர் ஒரு யங்ஸ்டர், சரிங்களா? ஒரு யங்ஸ்டர். அவர் இப்போ எனக்கு தெரிஞ்சு PhD ஆய்வுகள் படிக்கிறார்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒரு முதுகலை பட்டெல்லாம் படித்த ஒரு நபர் தான், படிக்காத ஒரு நபர்லாம் கிடையாது. நான் இன்னொன்று சொல்கிறேன், இவர்கள் எல்லாரை விட லயோலாமணி அண்ணன் ஒரு போராளி, ஒரு போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு போராளி. தமிழ்நாட்டினுடைய காவேரி நீர் பிரச்சனை, இங்கே ஜல்லிக்கட்டு பிரச்சனை, இதுக்கெல்லாம் முன்னாடியே ஈழத்தமிழருடைய பிரச்சனைக்காக சாகும் வரை உண்ணாநிலை இருந்தவர் தான் லயோலாமணி அண்ணன். அவங்க கூட சேர்த்து சில மாணவர்கள்லாம் இருந்தாங்க. அப்போ தன்னுடைய அரசியல் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டங்கள் தான் தொடங்குறாரு. அவருக்குன்னு பல அனுபவங்கள்லாம் உண்டு. அவருடைய நிறைய போராட்ட வழக்குகள் எனக்கு தெரியும், தனிப்பட்ட முறையிலே தெரியும். அப்போ இந்த அளவுக்கு ஃபீல்டு ஒர்க்கர். அப்புறமா தான் வராரு அவர் அண்ணா. அவர் பார்த்தீங்கன்னா அவர் விசிகாவுடைய மேடைகள் நிறைய பயணித்தவர். ஆனால் திருமாவிற்காக ஒரு கவிதை தொகுப்பே தொகுத்து வெளியிட்டார். அந்த கவிதை தொகுப்பில் நானுமே ஒரு கவிதை எழுதியிருந்தேன். ஸோ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, கல்வித்துறையில் அல்லது பள்ளி கல்வித்துறையில் அதற்கு உண்டான திறன் படைத்தவர்கள் தான் போடணும்னு சொல்லி எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதுக்குன்னு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு கலெக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு விஓக்கான அறிவு உள்ள கலெக்டராக போடுங்கன்னா கேள்வி கேட்கலாம். நான் என்ன கேட்குறேன், இதுக்கு முன்னாடி வராத கேள்வி இப்போ வருது எப்படி? அது முன்னாடிலாம் இப்போ திமுகவுடைய ஆட்சியில் ஒரு இந்த ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி ஒன்று இருந்தது. கவர்மெண்ட் சம்பளம், கவர்மெண்ட்டுடைய காரு, கவர்மெண்ட் எல்லா சலுகைகளும் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய ஒருத்தவங்களாக இருந்தாங்க. இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள், பல்வேறு நிறுவனங்கள் கவர்மெண்ட் ஆரம்பிக்கும். இவங்க எல்லாமே நியமன பதவிகள் தான், இவங்க நிரந்தர பணிகள்லாம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், விஜய் அவங்க ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஒரு வாய்ப்பை ஒருத்தர் கொடுக்காமே அவனுக்கு அறிவு இருக்குதா, அவனுக்கு திறமை இருக்குதா, அவனுக்கு அது தெரியும், என்ன பேச்சு இது? இப்போது உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நிறைய நாம் தமிழர் இதை எதிர்க்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், நான் வெளிப்படையே கேட்குறேன், நாம் தமிழ் கட்சி சார்ந்தவங்க கூட வெளிப்படையாக ஒன்று கேட்குறேன் நான். இப்போ நீங்கள் எதிர்க்கிறீங்க இல்லையா, யாரை போட சொல்லி எதிர்க்கிறீங்க? ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். இப்போ பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களை போட்டால் என்னன்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க. பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களை திமுக என்ன பண்ணுச்சு, அதிமுக என்ன பண்ணு? நிறைய கல்வியாளர் தான் வரும், நமக்கு அதெல்லாம் மாட்டுப்பட்ட கருத்து கிடையாது. ஆனால் நான் திருப்பி என்ன சொல்ல வரேன்னா, இங்கே கவர்மெண்ட்டை ரூல் பண்ணக்கூடியது அதிகாரிகள் தான், அவங்க தான் வழிநடத்துகிறாங்க. ஆர்டர் கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த மாதிரி கழகத்தில் தலைவராக வரக்கூடியவங்க. ஈவன் இவங்களுக்கு தனிப்பட்ட மிகப்பெரிய அதிகாரம் இருக்கான்னு கேட்டால் தனிப்பட்ட மிகப்பெரிய அதிகாரம்லாம் கிடையாது. இவங்க மேலே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு, அவருக்கு மேலே சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, இதுக்கு நடுவில் சம்மன் அதுக்கு உண்டான செக்ரட்டரிஸ்லாம் இருக்கிறாங்க, டைரக்டர்லாம் இருக்கிறாங்க, இது போன்றவங்கலாம் இருக்கிறாங்க. அப்போது அந்த கட்சிக்காக உழைத்தவர்
திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று உழைத்தவர் லயலமணியன், இது யாரும் மறுக்க முடியாது. அதனால அவருக்கு வந்து ஒரு பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு வராது, வேற எங்கே தாவிட்டு நான். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இப்போ நாம் தமிழ் கட்சி ஒரு ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுங்களேன், பேச்சுக்கு சொல்கிறேன் நான், சீமானன் முதலமைச்சர் ஆகிட்டாரு, எல்லாருக்குமே வாய்ப்பு வந்து கொடுக்க முடியாது. அப்போ இதே இந்த 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 இருக்கு இல்லையா, இந்த பாடநூல் கழகத்தின் தலைவராக வந்து ஒருவேளை சாட்டை துரைமுருகனையோ இல்லை இடும்பாவன கார்த்தியோ இல்லை வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய பல பேர்லாம் இருக்கிறாங்க, இன்னும் சில பேர், நான் ஒருத்தர் பேர் சொன்னால் ஒருத்தர் கோச்சிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் சில பேர்லாம் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்களெல்லாம் போட்டால் ஓகேவா? நான் கேட்குறேன், இவங்களெல்லாம் போட்டால் சரியான்னு கேட்குறேன் நான். உங்கள் கட்சியில் அவங்க எப்படியோ அந்த மாதிரி தான் தாவேகா கட்சி லயலமணி. ஸோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து வக்காலத்து வாங்குறோம், இல்லை இவன் வந்து இந்த சார்புலேருந்து பேசுகிறான், இவன் வந்து லயலாமணி இவன்றதால தான் இவன் பேசுறான் அப்படின்றதுக்காக இல்ல. சில பேர் வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, லயலாமணி அவர்கள் வந்து ஒரு தலித்து, அதனால தலித்துக்குன்னு பார்த்து கொடுக்கறதுனால இதனால விஜய்க்கு வந்து பேர் கொஞ்சம் கூடும். ஏற்கனவே 8 பேருக்கு கொடுத்துட்டாங்க, இப்பயும் லயலாமணிக்கு 8 பேர், ஒரு ஆள் கூட்டா 8 1 9 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ஒரு பக்கம் பேச பொருளா போகுது. அப்படி பார்த்தா அதிகாரமிக்க பதவிகள்லாம் இருக்கு. பொதுப்பணித்துறை அமைச்சர் யாரு, இங்க நீர்வளத்துறை அமைச்சர் யாரு, வருவாய்த்துறை அமைச்சர் யார்? அப்போ இதெல்லாம் என்ன பதவி? இதெல்லாம் வாரியங்கள் கழகங்கள் எனக்கு தெரிஞ்சு 50க்கும் மேற்பட்டது இருக்குது. ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நீங்கள் இப்படி பாருங்களேன், ஒரே ஒரு தலித்து கொடுத்துரு. நான் என்ன சொல்றேன், இதில் நீங்கள் அவரை தலித்தா பார்க்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாதுன்னு சொல்கிறேன் நான். அவர் தலித்துன்றதுனால உங்களுக்கு எரிச்சலாகுது, நான் இப்படி வேணா புரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தன்னை எங்கும் தலித்துன்னு சொல்லிட்டுலாம் அடையாளப்படுத்திருந்தா லயலாமணி எனக்கு கிடையாது, தன்னை அப்படி தலித்துலாம் அடையாளப்படுத்திருந்தான் கிடையாது. அவர் தமிழ் தேசிய அரசியல் தான் பேசக்கூடியவர். ஈவன் அவர் வந்து தமிழ்நாடு இளையோர் மாணவர் கூட்டமைப்பு ஒரு அமைப்பு ஒன்று வச்சிருந்தார். தன்னை ஒரு பொதுவான நபராக, தமிழுக்கான ஒரு நபராக, தமிழக இளைஞர் நபராக தான் காட்டிக்குன்னு சொல்லி விருப்பப்பட்டவர். அப்படிதான் அவர் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து விசிகா கட்சியில் இருந்தாருன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அதிகாரப்பூர்வமாக இருந்தாரா தெரியல. விசிகாவோட மேடைகளை பயணிச்சிருக்காரு, நிறைய மேடைகளை பயணிச்சிருக்காரு. ஈவன் சீமானன் கூட நெருக்கமாக இருந்த ஒரு நபர் தான் அவர் ஆரம்பத்தெல்லாம். அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க லயலாமணி அவர்களை விமர்சனம் பண்றீங்களா, யார் ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தான், அதை இல்லைன்னு சொல்ல. என்ன அடிப்படையில் விமர்சனம் பண்றீங்க? அவர் என்ன கல்விமானான்னு கேட்கக்கூடிய நீங்க ஏன்பா வந்து திண்டுக்கல் லியோனி என்ன கல்விமானா, வளர்மதி என்ன கல்விமானா, கேசி வீரமணி என்ன கல்விமானா, இவெல்லாம் கேட்கலையா? சரி, பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கா இத்தனை வருஷம் போட்டுன்னு இருக்காங்க. நான் இன்னொன்று கேட்குறேன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தத்துவ பேராசிரியரா, இல்லை பல பட்டங்களை பெற்றவரா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி யார் தெரியுமா? திரு உதயநிதி அவர்களோட ரசிகர் மன்ற தலைவர். அவரை கூட்டினது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக போட்டாங்க. இதுக்கும் மேலே அது பாடநூல் கழகர்கள் இல்லையா, இதுக்கும் மேலே அது. அப்போ ஏன் கேட்கல? ராஜ்மோகன் அண்ணாவது நல்லா நிறைய படித்தவர், நிறைய புத்தகங்கள் படித்த அறிவு இருக்கு, அடிப்படையில் வந்து ஒரு நல்லா பேசக்கூடியவர், ஒரு திறமையான ஒரு மனுஷன். அதெல்லாம் ஒரு மனுஷனுடைய திறமையின் மீது நீங்கள் குறை சொல்ல முடியாது. இப்போ லயலாமணியனுடைய திறமையின் மீது நீங்கள் குறை சொல்ல முடியாது. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? எனக்கு என்னன்னா, நீங்க ஒரு எலிஜிபிலிட்டி வச்சிருந்து அந்த எலிஜிபிள் அவர் வரலன்னா நீ கேள்வி கேட்கலாம். ஒரே ஒன்று ஓப்பனா சொல்றேன் பாருங்க கலை, என்னன்னா வைத்தறிச்சல், பொறாமை. என்னன்னா லயலாமணி எல்லாரும் கூட நெருக்கமா இருந்த ஒருத்தர். இப்போ எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதே மாதிரி எல்லாருக்குமே தெரியும். அவர் என்னடா நம்ம கூட இருந்த ஒரு பையன் இப்படி அதிகாரத்துல போய் உட்காந்துருக்கானே அப்படின்ற அந்த வைத்தறிச்சல் தான். பொதுவாக யாருக்குன்னு சொல்றீங்க? யாருக்குன்னா, இன்னைக்கு லயலாமணி என்ன யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ, யாரெல்லாம் ஒரு மோசமா பேசுறாங்களோ எல்லாருக்குமே வைத்தறிச்சல், அவங்களுக்கு எல்லாருக்குமே எரிச்சல், பொறாமை. உன்னால போக முடியல, ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு போறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட இருக்கிறவங்க வந்து ஒரு இடத்துக்கு போய் உட்காந்து சந்தோஷம் பண்ணணுமா, இல்லை வந்து அவங்கள பொறாமை பண்ணணுமா? நான் சந்தோஷம் தான் பண்ணுவேன். எனக்கு வந்து ஆவாத ஒருத்தவங்களா கூட இருக்காங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட ஏதோ ஒரு கருத்து முரண், எனக்கு அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகலைன்னு கூட வச்சுங்களேன், அது தனிப்பட்ட எனக்கு அவருக்கு மட்டும்தான். அது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை போய் நான் தட்டி பறிக்கிறணும், இல்லை அவங்க இடத்துல போய் உட்காராங்கன்னா நான் புறாம பிடிச்சி அவங்கள பற்றி இழிவுபடுத்தி பேசணும், அந்த மாதிரி என்ன எனக்கு கிடையாது. அது பல பேருக்கு வந்து இருக்கு. எனக்கு லயலாமணி ரொம்ப நெருக்கமாக தெரியும், நான் ரொம்ப பேசக்கூடிய ஒரு நபர் அவர், சரிங்களா? இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு இடத்துல கிடைச்சுன்னா அவங்க இப்போ நம்ம ஒன்றும் இப்போ அந்த கட்சியில் கிடையாது, டிவிக்கு கட்சியில் நான் ஒன்றும் கிடையாது, டிவிக்கு கட்சிக்கு நம்ம ஒன்றும் ஆதரவாக எதுவும் பண்ணல, நம்ம போயிட்டு எதுவும் அங்கே போய் சாதிக்க போகிறதும் கிடையாது. இங்கே சில பத்திரிகைகள்லாம் இருந்தாங்க திமுகவுடைய காலத்தில், பத்திரிகைகள்லாம் கிடையாது, யூடியூபர்ஸ் நம்மளை போல யூடியூபில் பேசக்கூடியவர்கள் தான் இருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வீடு வாங்குற அளவுக்கு செல்வாக்கு வச்சிருந்தாங்க திமுகவுடைய ஆட்சியில். நம்ம ஒன்றும் அப்படிலாம் நமக்கு எந்த அந்த நோக்கமும் கிடையாது, சரிங்களா? இதில் அந்த எரிச்சல் தான், நம்ம கூட இருந்த ஒரு பையன் இப்படி போய் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசு தான் அவருக்கு, எனக்கு தெரிஞ்சு
35 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அவருக்கு, அதிகமாகலாம் இருக்காது. ஒரு 33, 34, 35க்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு அதிகமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து ஒரு லியோனி போன்ற அவ்வளோ வயசான உட்காரத்தில் உட்காராங்கன்னு எரிச்சு. நான் என்ன சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸ் வாய்ப்பு கொடுக்கட்டும், ஏன் வரக்கூடாது அண்ணா? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு ஐஏஎஸ் எக்ஸாமில் நீங்கள் தேர்ச்சி பெறணும்னா 21 வயசு. 21 வயசு பூர்த்தி அடைஞ்சுன்னா நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அப்போது கிட்டத்தட்ட 21னா 24, 25க்குள்ளே ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரத்துக்கு வந்துடுவேன். ப்ரொமோஷன் மூலமாக அடுத்தடுத்த பதவிகள் மூலமாக வந்து வயது இதெல்லாம் பார்த்து 25 வயசுக்குள்ளே நீ பார்த்தனா ஒரு டிஸ்ட்ரிக்டுடைய கலெக்டராகவே ஆயிடுறேன். அப்போது இந்த அளவுக்கு வயது என்பது ஒரு பணியை செய்வதற்கு தடை கிடையாது. ஒன்றும் குழந்தை கிடையாது. +2 முடிச்சு ஒருத்தனை கூட்டின்னு வந்தோ இல்லை 16 வயசு இருக்கக்கூடிய பையனை கூட்டின்னு வந்து கொடுக்கல. இது சரியான வயசு. அவர் சரியாக எப்பவுமே வந்து அப்பழுக்கற்றவர்கள் தான் வந்து தூய்மையான மனதோடு பணி செய்வாங்க. எனக்கு 20 வருஷம் சர்வீஸ் இருக்குது, எனக்கு 50 வயசு ஆகுது, 45 வயசு ஆகுதுன்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் எனக்கு எப்பவுமே இந்த 45, 50, 55 வயசுக்கு மேலே வந்து ஒரு பொறுப்பான ஒருத்தராக வராங்க அப்படின்னு நம்பிக்கை கிடையாது. அதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் எப்பவுமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ஒரு நேர்மையாக இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் சின்ன பசங்களாம் வந்துடுறாங்களா, கலெக்டரா எஸ்பியா, அவங்களெல்லாம் பார்த்தா மாதிரி ஒரு பயமாக இருக்கும். இன்னும் சிறுமூஞ்சியாகிறான், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறான், நேர்மையாக இருப்பாங்க. அவங்க சின்ன பசங்க எப்போ நேர்மையாக அவங்க எல்லாருமே நேர்மையாக, அதான் சொல்கிறேன், சின்ன பசங்க நேர்மையாக இருப்பாங்க. இந்த ஒரு 35, 40 வயசுக்குள்ளே இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் பொதுவாக நேர்மையாக இருப்பாங்க. இந்த 45 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே தாண்டவங்க தான் பார்த்தோன்னா அந்த நேர்மையெல்லாம் விட்டுட்டு அடுத்த தலைமுறைக்கு என்ன சொத்து சேர்த்து வைக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலைவாங்க. அப்போ தமிழ்நாடு பாடல்கள் கழகத்துடைய தலைவராக ஒரு பொறுப்பு அவர் கொடுத்துருக்காங்க. ஆனால் மகிழ்ச்சி தான். அவர் அந்த பொறுப்புக்கு வந்து எலிஜிபிள் இல்லாத நபர்லாம் கிடையாது. அவர் அடிப்படையிலே ஒரு போராளி தான். சரிங்களா? அவரு பல இடத்துல பயணம் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஒன்றுமே இல்லாத கொடுத்துருவோம். ரெண்டாவது, ஒன்றுமே இல்லாத ஒருத்தனை தூக்கி குடிக்கிறாங்க, அது அதிமுக திமுக தான் கொடுக்கும். அந்த மாதிரி இப்போ கேசி வீரமணி அதில் உட்காந்து, கேசி வீரமணி வந்து மிகப்பெரிய வந்து அறிவாற்றல் கொண்டவரா எனக்கு தெரியல. எனக்கு பெஞ்சமின் மிகப்பெரிய அறிவாற்றல் கொண்டவரா எனக்கு தெரியல எனக்கு. இப்போ இதை வந்து இவங்க மேக் பண்ணுறாங்கன்னா, நான் சொல்கிறேன், தனிப்பட்ட நபர் மட்டுமே இந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. சில பேர் என்னன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுடைய வாழ்க்கையே வந்து ரயிலா பண்ணிக்கிட்டியா சில பேர் அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து கல்வி சம்பந்தமான ஒரு விஷயம், இவங்களுக்கு வந்து சினிமா தான் தெரியும், அரசியல் தான் தெரியும், இவங்களுக்கு எப்படி புக்கு சம்பந்தமாவோ கல்வி சம்பந்தமாவோ அவங்கள வந்து அந்த இடத்துல நிப்பாட்டிருக்காங்களே, எனக்கு இது கூட பரவாயில்லையே, அவங்களுக்கு என்ன அனுபவம் உள்ளது? ரசிகர் மன்ற தலைவரை வந்து நீங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வச்சிருந்தீங்க, அப்ப என்ன பண்ணலாம்? லயோலாமணி வந்து ரசிகர் மன்றத்திலாம் கிடையாதுங்க. நான் தான் சொல்றேன், லயோலாமணி வந்து காலேஜ் படிக்கிறது ஒரு போராளியா இருந்தவர். அவரு பல போராட்டங்கள் நடந்திருக்காரு, பல போராட்ட வழக்குகள் அவர் மேல வந்து இருக்கு. இப்படிப்பட்ட கூட்டு போயிட்டு நீ போய் ரசிகர் மன்றம்னா எனக்கு அது உடன்பாடு கிடையாது. நீ வேற யாருன்னா சொல்லிக்கோ, அந்த கட்சியில மினிஸ்டராகவே இருந்தா கூட சில பேர் வந்து ரசிகர் மன்றம் சாதகம் அவங்கள சொல்லு. நீ இவர் விஜய் மூலமா ஒரு மாற்றம் மூலம் விஜய் பிடிக்கிறதுக்காக போய் சேர்ந்தாரு, அவ்வளவுதான். அவரு கூட்டு போய் ரசிகருக்கு சீரியஸ் சொல்லிதான் எப்படி அது? நான் திருப்பி என்ன சொல்றேன்னா, வாரியங்களுக்கோ கழகங்களுக்கோ தனிப்பட்ட அதிகாரம் முதல்ல கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய ஒப்புதல் எல்லாமே இங்க நடந்துட்டு போறது கிடையாது. அவருக்கே ஒப்புதல் கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர். அப்ப இங்க எல்லாமே ஒரு செயின் மாதிரி தான். தனிப்பட்ட என்னுடைய அதிகாரத்தின் மூலம் பண்றேன்னு பண்ண முடியும். இப்போ ஒரு கலெக்டர் பண்ணலாம், ஒரு தாசில்தார் பண்ணலாம், ஒரு ஆர்டிஓ பண்ணலாம். ஏன்னா இஸ் அத்தாரிட்டி. அவங்களுக்கு அதை பண்ணக்கூடிய வழங்கக்கூடிய அதிகாரம் வந்து இருக்கு. கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் பல கழகங்கள், என்னுடைய புரிதல் சரியா இருக்கும்னு கேட்டால், நான் படிச்சது சரியா இருக்கும்னு நினைச்சா, தனிப்பட்ட இண்டிவிஜுவல் முடிவு எடுக்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஆய்வு மேற்கொள்ளலாம், சில இடங்களுக்கு போயிட்டு பார்வையிடலாம், எத்தனை புக்ஸ் போயிருக்கு, எவ்வளோ பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணலான்றத ஒரு கூட்டு பொறுப்போடு பண்ணலாம். தனிப்பட்ட அதிகாரத்துக்கு இவங்க பண்ண போகிறது கிடையாது. ரெண்டாவது, இவங்களுக்கென்று பணி செய்யக்கூடிய பல அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் வந்து இருப்பாங்க. அப்போ இவ்வளோ உண்டு இருக்கு. நீ ஒண்ணுமே தெரியாம வந்து உட்காந்துக்கிட்டு வந்து நீ இவர்களை கொடுத்துட்டாங்க இவரை கொடுத்துட்டாங்கன்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இப்போ லாஸ்டா அவங்களுக்கு வந்து இந்த நியமனம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க போய் இந்த சேர்ல உட்காரும் போது ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அதுல வந்து பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பொறுத்திருந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. தவிர எதுக்குமே ஒரு பதிலா சொல்ல கிடையாது. அப்படி சொல்லல, என்னுடைய சொல்லை விட என்னுடைய செயல் அதான் பொறுத்திருந்து பாருங்கிற ஒரு அர்த்தத்துல தான் எல்லா விஷயங்களுமே சொல்லியிருந்தாங்க. அதை வந்து சில பேர் சொல்றாங்க, என்ன பொறுத்திருந்துனா ஒழுங்கா பதில சொல்லலாமே, என்ன பண்ண போறேன்னு பதில சொல்லலாமே, ஏன் அந்த மூடி மறைக்கிறாங்க? அதுதாங்க ஒழுங்கான பதில். என்ன பண்ண போறோம்னா எடுத்தோடனே என்ன பண்ண போறோம்னா சொல்ல முடியும். நான் திருப்பி சொல்றேன் இல்லையா, தனிப்பட்ட அதிகாரம் என்பது பெருசா கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு கூட்டு பொறுப்பின் தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு அமைச்சரை கூட வந்து தன்னுடைய தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி நான் வந்து இந்த ஊருக்கு இது பண்ண போற சொல்ல முடியாது.
முதலமைச்சரோட ஒப்புதல் வேணும், சட்டமன்ற விவாதம் நடத்தணும், அதுக்கு அமைச்சரை ஒப்புதல் கொடுக்கணும். எல்லாத்துக்குமே முதலமைச்சர் என்ன நினைக்கிறோம் அதான் செயல்படுத்த முடியும்னு வச்சுங்களேன். அப்போ எது ஒன்றுமே தனிப்பட்ட முடிவு செய்ய முடியாது. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு என்னென்னா நாம் தமிழ் கட்சி இருக்கிறவங்களும் விமர்சனம் பண்ணுறாங்க. அவர் தான் இவங்க கூட இருந்தவர். கூட இருந்தவங்கன்றதுக்காக நீ தூக்கி வச்சுலாம் கொண்டாட தேவையில்லை. இவ்வளோ இழிவாக பண்ண வேண்டிய அவசியம் என்ன? லயோலா காலேஜ் ஓனர் இவர், அது இது அவர் சொன்ன சில பேட்டியில் பண்ண பாட்டு இதெல்லாம் எடுத்துலாம் போகிற அளவுக்குலாம் அவ்வளோ மகா மட்டமான கவர்மெண்ட்டால் அந்த கவர்மெண்ட் இல்லை. அவள் தான்ப்பா இனிமேல் வந்து விஜயுடைய பாட்டு தான் ஃபுல்லாக சிலபஸில் போகுது. என்ன இதெல்லாம் அயோக்கியத்தனமான பேச்சு? எப்படி அது மாதிரி பண்ண முடியும்? அயோக்கியத்தனமாக இல்லையா இது? இல்லை, பொதுவாக அது ஒரு விமர்சனம் இருக்குல்ல. இப்போ ஸ்கூலு அந்த இடத்துல எல்லாம் விஜய் அவர்கள் எங்கேயாச்சும் ஒரு மீட்டிங் போனாங்கன்னா அந்த மீட்டிங்கை வந்து ஒளிபரப்பு செய்யறது ஒரே இடத்துல பண்ணாங்க. அந்த தலைமை ஆசிரியர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இல்ல அவங்க பாட்டு பாடுறது இது வந்து சில பேர் வந்து இது எப்படி தெரியுங்களா, இந்த அரசு அதிகாரிகள், ஐ மீன் இந்த டீச்சர்ஸ் தன்னுடைய மேலதிகாரிகள் தனக்கு நல்ல பேர் கிடைக்குன்ற பேர்ல பண்ணி மாட்டிக்கிறது தான் இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க, யாரும் பண்ண ஊக்குவிக்க மாட்டாங்க. இது சினிமாத்தனமான கவர்மெண்ட்டாக இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லை. எனக்கு அதில் அப்படிலாம் ஒன்று சினிமாத்தன கவர்மெண்ட்டெல்லாம் இல்லை. ரீல்ஸ் போடுறாங்க ஒரு அமைச்சர்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க? நம்ம ரீல்ஸ் அப்படின்றது இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு கருவி, ஒரு விஷயம், அது ஒரு ஊடகமாக மாறிடுச்சு. இன்றைக்கி எல்லா சோஷியல் மீடியாவுமே ஊடகம். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டால் அதை இன்னொருத்தன் பார்க்குறான், இன்னொருத்தன் ஷேர் பண்ணுறான், ஒரு விஷயம் போகுது, நல்லதோ கெட்டதோ போகுது. அப்போ அவங்க அந்த திட்டங்களை வந்து கொண்டு போய் சொல்கிறாங்க. இப்போது ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷை போட்டாங்க. இப்போ அவர் மேலே ஒரு அலிகேஷன் வச்சாங்க, ஆனால் அது நிரூபிக்கப்படலை. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி அவர் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் நான் சொல்ல சின்ன பசங்க தப்பு பண்ண மாட்டாங்க. பொதுவாக நம் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க இளைஞர்கள் பொதுவாக தப்பு பண்ண மாட்டாங்க. அப்போ ரமேஷ் அவர்கள் மேலே என்ன சொல்லலான்றதுக்காக 100 கோடி இத்தனை பணம் அத்தனை நில கையகப்படுத்துறதா சொல்லிட்டுருக்கு. அங்கே அமைச்சர் சேகர்பாபு அமைச்சராக இருக்கும் பொழுது எத்தனையோ கிலோ தங்கம் காணுன்றாங்க, தங்கத்தை உருக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வராத விஷயம். இவர் வந்து இந்த சமுதாயம் என்றதால். ரெண்டாவது, தாவேக்கா எந்தெந்த சமுதாயங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுமோ அவங்க சரியாக கொடுக்குறாங்க. இப்போ இவர் தலித்துன்றதுனால கொடுத்துறாங்கன்னா நீங்கள் சொல்கிறதுல எனக்கு அது ரொம்ப ஓவராக இருக்குது. அப்படிலாம் கொடுக்கல. அவர் கட்சியில் அவர் இருந்தார், எம்எல்ஏ வாய்ப்பு கொடுக்கல, அதனால் கொடுத்துருக்காங்க. நான் பார்க்குறேன் அவர் தகுதியான நபர், படித்த ஒருத்தர் தான். ஏங்க படிக்காதவங்களும் அந்த துறைக்கு இருந்துருக்குறாங்க. அதுதாங்க நீங்கள் அப்போல்லாம் எவனும் கேள்வி கேட்கல. 4ஆம் கிளாஸ் படிச்சவங்களாம் கூட்டணி போட்டிருக்கீங்களா? எப்படா பள்ளி கல்வித்துறையெல்லாம் வந்து இல்ல அப்பெல்லாம் பெருசா அரசியல் வந்து பார்க்கப்படலே இல்ல. இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இருந்து சரி, பெரியவங்கல இருந்து சரி, எல்லாருமே ஒரு வகையில அரசியல்னா என்ன அப்படிங்கிறது ஒரு புரிதல் வந்திருக்கு. இல்ல அரசியலோட புரிதல் வந்திருக்குன்றதை விட இப்போ சோசியல் மீடியாவோட பவர் அதிகமா இருக்கு. அது ஈஸியா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால வந்து அவங்க ஈஸியா வந்து நான் சொல்ல கேள்வி கேளுங்க, ஆரோக்கியமானது. கேள்வி கேட்குறது தப்புலாம் நான் சொல்லலை. இப்போ விஜய் அவருடைய கவர்மெண்ட்டில் வந்து பிழைகளே இல்லையான்னு கேட்டால் அப்படிலாம் சொல்ல வரல. ஆனால் நம்ம அடிக்கணும்னு சொல்லிட்டு அடிக்கக்கூடாது. இப்போ லயோலாமணி ஒன்றும் ஒரு குற்றவாளி கிடையாது. நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்குறதுக்கு அந்த கட்சிக்காக உழைத்தவர், அந்த கட்சிக்காக வந்து பாடுபட்டவர். அவருக்கு வந்து ஒரு பதவியை வந்து கொடுத்துருக்காங்க. என்னை பற்றி அந்த பதவிக்கு அவர் தகுதியான நபர், தகுதி இல்லாத நபர்லாம் சொல்ல வரல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, திமுக அதிமுக போடும்போதுலாம் வாயை மூழ்ந்துட்டீங்க. இப்போ தாவேக்கா மட்டும் கேள்வி கேளு, நான் தப்புன்னு சொல்ல. இப்போ இந்த விஜய் அவர்களுடைய கட்சி வந்து இணைஞ்சாங்க இல்லையா, அதிமுக வந்து அவங்களுக்கு திரு விஜய் அவர்கள் சீட்டு கொடுத்தாருன்னா நம்மளே அதை கேள்வி கேட்போம். நம்ம அதை கேட்காமலாம் இருக்கோம். தப்பு அது. அவர்கள் ஒன்று அவங்க மேலே ஊழல் நிரூபிக்கப்படவில்லை, அது வெறும் புகார் தான் கிடையாது. எல்லாமே புகார். திமுக மேலே கூட ஊழல் நிரூபிக்கப்படல, புகார் தான். என்ன பண்ணாங்க? அவர் பொன்முடி மேலே இருக்கிற தண்டனை வந்து நிறுத்தி வச்சுக்கிறாங்க, அது என்ன பண்ணலாம்? எல்லாம் வந்து நிரூபிக்கப்படல தான். நம்ம என்ன சொல்கிறோம்னா, பொதுமக்கள் பார்வையிலிருந்து எல்லாருக்குமே தெரியும் இவங்களாம் எப்படி இத்தனாயிரம் கோடி சொத்து வந்துச்சு, ஏதுற அவங்களுக்குலாம் பணம். அப்போது அவங்களை கட்சியில் சேர்த்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டால் ஒருத்தர் கட்சியில் சேர்றவங்க சேராத போன்னு தள்ள முடியாது. அன்றைக்கி பாஜகவிலே ஒருத்தர் வந்து கூட தாவேக்கால சேர்றாங்கன்னா நீ சேராத போனலாம் தள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன நீ கொடுக்குறீங்க? இப்போ பதவிக்காக தானே வந்திருக்காங்க. அந்த பதவியை நீங்கள் திருப்பி கொடுத்தா, அதே எம்எல்ஏ சீட்டுக்கு திருப்பி கொடுத்தா கேள்வி வந்து கேட்க போகிறோம். எல்லாருமே கேட்போம் தான், யாரும் கேட்காமலாம் இருக்க மாட்டாங்களே. அதனால் வன்மம் கொண்டவர்களுடைய பதில்கள். இப்போது கலைஞர் அண்ணன் இருக்கார். கலைஞர் அண்ணன் லயோலாமணி அவர்களை வாழ்த்தி எழுதியிருந்தார். முத்துப்பாண்டி அண்ணன் வந்து வாழ்த்தி எழுதியிருந்தார். ஏகலவன் அவர் வந்து வாழ்த்தி வந்து எழுதியிருந்தார். நான் சொன்ன 3 பேருமே நாம் தமிழ் கட்சியினுடைய ஆதரவாளர்கள். கலைஞர் அண்ணன் நாம் தமிழ் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர், முத்துப்பாண்டி அண்ணன் கட்சியிலேருந்து வெளியேறிட்டார். இப்போ இவங்கெல்லாம் ஆதரிக்கிறாங்க. இப்போ என்ன காரணம்? ஒரு இளைஞன் நம்ம கூட இருந்தவங்க ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, வாழ்த்துவோம். இந்த எண்ணம் யாருக்கு தெரியுமா வரும்? இந்த என்ன சொல்கிறது,
அவங்க மேலே வந்து பொறாமை, வைத்தெரிச்சல் இந்த மாதிரி இல்லாதவங்க தான் அந்த எண்ணம் வரும். நீ பொறாமையோடு வைத்தெரிச்சலோடு இருந்தன்னா நாளைக்கு கூடயே கட்சியிலே அந்த உள்ள இடத்துக்கு போனா நீ என்ன பண்ணுவேன்னா அவன் ஒரு அன்ஃபிட் பாவன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் ஒன்றுமே தற்குறி அப்படின்னு சொல்லுவேன் நீ. அதனால் இது வைத்தெரிச்சல் வெளிப்பாடு தான் இது. நம்ம திருப்பி அவர் வந்து வாழ்த்துறோம் தான். அதனால் வந்து ரயில் அமரர்களுக்கு கொடுத்தது நல்லது தான். அந்த கட்சிக்காக உழைச்சிருக்காரு. அவர் உழைப்புக்கேற்ற ஒரு பலன் கிடைச்சிருக்கு தான் நான் பார்க்குறேன்.